நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினம் ஒரு மூலிகைங்கிற தலைப்பின் கீழே தினசரி ஒரு மூலிகையை பற்றி, அதோட மருத்துவ குணங்களை பற்றி, உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் அவை எவ்வாறு மனித குலத்திற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி நிறைய விஷயங்களை தினசரி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம் தமிழ்நாட்டிற்குரிய மூலிகை, இங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லக்கூடிய இந்த சீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடி வகை தாவரத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த சீதேவி செங்கழுநீரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மருந்துக்காக பயன்படுத்துகின்ற மூலிகைகளில் ஒன்று. வெளிப்புறமாக பயன்படுத்தினாலே உடல் உபாதைகளை குறைக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று. வெறும் மருந்தாக மட்டுமல்ல, தாந்திரீக முறையிலும் மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மூலிகைகளில் ஒன்றுன்னு சொல்கிறோம். சித்தர்களுடைய பாடல்களில், நிறைய வகையான பாடல்களில் மிகப்பெரிய இடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்று இந்த சீதேவி செங்கழுநீர்னு சொல்லலாம். இதோடைய முழு தாவரத்தையே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய சாறு. இந்த சாறை ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். அல்லது இதை அரைத்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய விழுது, இந்த விழுதை நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அதாவது நேரடியாக உள்ளுக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அல்லது தோல் சம்பந்தப்பட்ட வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது, குறிப்பாக வெரிகோஸ்வைன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும்போது இந்த விழுத அந்த வெரிகோஸ்வைன் மேலாம் வெளிப்புறமாக தடவி குளித்து வந்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்கலாம். அதே போல சில நேரங்களில் பச்சையாக நமக்கு இந்த இலை கிடைக்கவில்லை அப்படின்னும் போது இதற்கு நம்ம உபயோகப்படுத்துகின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரணமாக நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் இருக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு தேநீராக உருவாக்கி காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். அரையாப்பு கட்டிகள்லாம் ஏற்படும் போது இந்த சூரணத்தை கொண்டு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் குளிக்கலாம். சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அதே போல தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த சூடான தண்ணீரில் நாம் குளிக்கும் போது அந்த தோல் நோய்கள், சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொறி சம்பந்தப்பட்ட பூச்சிக்கடிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உடல் குணமாகிறத நம்ம பார்க்கலாம். இந்த சீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடலில் ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு மூட்டு வலிகள், பல வகையான மூட்டு வலிகளை நம்ம பார்க்குறோம். கணுக்காலில் ஏற்படுகின்ற வலிகள், மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள், தொடை எலும்புகள் சேர்க்கையில் இருக்கக்கூடிய மூட்டு வலிகள், கழுத்து பகுதி, மூட்டு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்புகளில் ஏற்படுகின்ற வலிகள் சொல்லி நிறைய வகையான வலிகள் இன்றைக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி வலிகள் ஏற்படும் போது வலி நிவாரண மாத்திரைகளை தேடி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே அந்த வலிகளை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இந்த சீதேவி செங்கழுநீர்னு சொல்லக்கூடிய மூலிகையாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம ஊரில் மிக அதிகமாக விளையக்கூடிய கலை செடிகள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகையில் இது ஒன்று. இந்த சீதேவி செங்கழுநீர்லேருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது, ஸோ இந்த அளவுக்கு ஒரு விழுதாக எடுத்து ஒரு கொட்டை பாக்களவு, அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும் போதே நமக்கு மிகப்பெரிய அளவில் வலிகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக வாத ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. உடலிலிருந்து வெளியேற வேண்டிய யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடலை விட்டு வெளியேறாமல் முட்டுகளில் போய் தேங்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு மூட்டுகளில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மூட்டுகளையும் பாதித்து உடலையே முடக்கி போடுகின்ற ஒரு வகையான முடக்குவாத நோய் இந்த வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இன்றைக்கு இதில் ஏற்படுகின்ற வலிகளை குறைப்பதற்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய வலி நிவாரண மாத்திரைகள் பெரும்பாலும் உதவுவது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இதை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குறைப்பதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மூலிகைகளில் ஒன்று இந்த சீதேவி செங்கழுநீர்னு சொல்லலாம். இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுதுகளை கொட்டைப்பாக்களவு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போதோ,
அல்லது இந்த இலைகளை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போதோ இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், வீக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அரையாப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது லிம் கிளாண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய கட்டிகள்னு சொல்லலாம். கழுத்தை சுற்றி ஏற்படக்கூடிய வீக்கங்கள், நம்மளுடைய அக்குள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தசைகளில் இருக்கக்கூடிய கட்டிகள், சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள் உடைந்து அங்கிருந்து சீழ் கூட வரதை பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் மட்டும் அந்த கட்டிகள் ஏற்படுறதையும், கட்டிகள் ஏற்படும் போது மிக கடுமையான வலிகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் மீண்டும் மீண்டும் ஏற்படும் போது பரிசோதனை செய்து காசநோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காசநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் நிறைய பேரை கூட நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து இந்த அரையாப்பு கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெளிப்புறமாகவே பயன்படுத்தி குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சீதேவி செங்கிழி நீருக்கு உண்டு. இந்த இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எங்க அரையாப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கணும். ஒரு மாத காலம் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தி பாருங்க. இந்த அக்குள் பகுதிகளில் ஏற்படுகின்ற அந்த கட்டிகள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வேகமாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, இன்றைக்கு 190 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. நிறைய பெண்கள் பிரசவ காலத்திற்கு பிறகு கால்களில் லேசாக பச்சை நிறமான இரத்த குழாய்களை பார்ப்பாங்க. ஒரு 3 வருஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவை பழுப்பு நிறமான இரத்த குழாய்களாக மாறும். அதன் பிறகு ஒரு 3 வருடம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் லேசாக உடலை விட்டு வெளியில் வந்து வெளியில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அந்த மாதிரி நேரங்களில் கால்களில் வீக்கம், கடுமையான வலி, சில நேரங்களில் மாத விலக்கு காலங்களில் மட்டும் கால்களில் கடுமையான வலி ஏற்படுவதற்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத பார்ப்போம். அதுலேயும் நம்ம கவனிக்காம விடும்போது கால்கள் வீக்கம் அடைகிறது, கால்களில் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு புண்களாக மாறுவது, கால்கள் கருமை நிறம் அடைகிறதுன்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்ப்போம். இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய, சிலந்தி நரம்பு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலும் நாம் முறையான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் நம்ம கால்களை பாதிக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனையை குறைத்து உடலை குணமாக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீதேவி செங்கிழி நீரைத்தான் சொல்லணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த விழுதுகளை, இப்போ இது சின்னதாக கொட்டைப்பாக்க அளவுக்கு வச்சுருக்கோம், இதை நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைத்து எடுத்து அதை அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நல்லா இடுப்புலேருந்து கால் வரையில் நல்லா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து கால் கழுவுங்க. ஒரு 3 மாதம் இதை தொடர்ந்து செய்து பாருங்க. உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் பிரச்சனை நன்றாக குறைவதை நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு வெரிகோஸ் வெயினுக்கு உள்ளுக்கு நிறைய மருந்துகள் கொடுக்கப்படுகிறது, வெளிப்புறமாக அறுவை சிகிச்சை கூட சில நேரங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது. இது ரெண்டுமே இல்லாமல் வெறும் வெளிப்புற பிரயோகமாக அந்த நரம்பு முடிச்சு நோயில் ஏற்படக்கூடிய வலிகள், வெரிகோஸ் வெயினில் இருக்கக்கூடிய அல்சரை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த சீதேவி செங்கிழி நீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீதேவி செங்கிழி நீருக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே உடல் சோர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் மனச்சோர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கு ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணாகட்டும் அல்லது 38 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்ணாகட்டும், காலையில் எழுந்து வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் நம்ம செய்கிறோமே தவிர உடல் சுறுசுறுப்போடு எழுந்து நம்ம வேலைகளை செய்கிறோமானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் செய்யக்கூடிய வேலைகளில் நம்மளுடைய முழுமையான ஈடுபாடு, வேலைகள் செய்து வீட்டுக்கு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய சோர்வு, இதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம ஏண்டா அப்பா இந்த வேலைகள்லாம் செய்கிறோங்கிற அளவுக்கு உடலில் ஒரு சோர்வும் மனதில் ஒரு சோர்வும் ஏற்படுவதை பார்க்குறோம். இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு 60 வயதில் ஏற்படக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு 35-38 வயதிலேயே ஏற்படுறது தான் காரணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 60 வயதில் ஏற்பட்டு கொண்டிருந்த நோய்கள் இன்றைக்கு 40 வயதிலேயே ஏற்படுறதை பார்க்குறோம். அப்போ இதை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய சோர்வை போக்கி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுடைய இளமையான ஒரு தன்மையை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீதேவி செங்கிழி நீரைத்தான் சொல்லணும்.
இதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே உடல்ல மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ அறிஞர்கள், குறிப்பாக ஆண்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை, அதாவது இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட துறைக்கு ஆண்ட்ராலஜின்னு பேரு. இந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிகவும் கவலைப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் குறையறதா சொல்றாங்க. இந்த ஒரு நிலைமை தொடருமேயானால் இன்னொரு 200-300 வருடங்களுக்கு பிறகு இயற்கையான திருமணமோ இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதோ இயலாத காரியமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. கலவின்னு சொல்லுகின்ற செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மறைந்து போய்விடும் அப்படிங்கிற அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த இனப்பெருக்க மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எவ்வாறு குறைப்பது அப்படின்னு சொல்ற ஆராய்ச்சி இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல நடந்து வருது. இன்றைக்கு சர்க்கரை நோயை விட இதய நோயை விட உலகில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட இன கவர்ச்சி இன்மைன்னு சொல்லுகின்ற அந்த ஒரு பிரச்சனையை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து எதாக இருக்கும் பார்க்கும்போது அதற்கு இந்த சீதேவி செங்கழு நீர் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சீதேவி செங்கழு நீரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு விழுது அல்லது அந்த சாறு, இந்த மாதிரி ஒரு சாறு எடுத்து ஒரு 30 மில்லி அளவுக்கு ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனோ மனைவியோ யாருக்கு இன கவர்ச்சி இன்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு 6 மாத காலம் காலை ஒருவேளை மட்டும் அப்படின்னு நம்ம கொடுத்து வரும்போது அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை உருவாக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சி விகிதங்கள் குறைந்து இயற்கையான முறையிலேயே அந்த இன கவர்ச்சியின்மை பிரச்சனை படிப்படியாக குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு போகும்போது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் கொடுக்கப்படுகிறது. அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் பருமன், உடல்ல ஏற்படுகின்ற அசதி, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மோஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாம இயற்கையான முறையிலேயே நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு செடியை பறித்து அதை முறையாக நாம் உபயோகப்படுத்தும் போது உடல்ல நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. அதுல மிக மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன கவர்ச்சி இன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், காரணமில்லாத குழந்தையின்மை பிரச்சனை, இடியோபதிக் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சீதேவி செங்கழு நீரிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக அவர்கள் உடல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும், ஒரு 3-6 மாதத்துக்குள்ள இயற்கையான முறையிலேயே குழந்தை தங்கி ஆரோக்கியமான குழந்தையாக அது பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நேயர்களே, இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலைச்செடி நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும், இன்றைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்க எவ்வாறு உதவுகின்றது அப்படிங்கிறதை பற்றியும் ரொம்ப விவரமாக நாம் பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு, அதோட மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.